எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. இன்றைக்கி நான் பண்ண போகிறது ரிச்சான ப்ளம் கேக் தான் பண்ண போகிறேன். ப்ளம் கேக்னால ரொம்ப கிரேஸியாக அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ப்ளம் கேக்னா உயிரே விடுறவங்களாம் இருக்காங்க, ஃபுட் லவர்ஸு. இன்றைக்கி அந்த ரிச் ப்ளம் கேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியூ இயர் கிட்ட இருக்கோம். நம்ம எல்லார் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச் ப்ளம் கேக். அந்த ப்ளம் கேக்கை உங்கள் வீட்லேயே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளான ப்ராசஸில் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ரிச் ப்ளம் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக வந்து அன்சால்டட் பட்டரு, சுகர், எக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், பைனாப்பிள் க்ரஷ், ஸ்ட்ராபெரி க்ரஷ், ஆரஞ்ச் க்ரஷ், பேக்கிங் சோடா, கரம் மசாலா பவுடர், ஜிஞ்சர் பவுடர், அடுத்து வந்து பிளாக் ஜாக், மைதா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸு, டிஃப்ரெண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு மிக்ஸ்டு வித் ஒயின் அண்ட் பியர், ஜின், இதெல்லாம் வந்து சோக் பண்ணி வந்து ஒரு 45 days சோக் பண்ண ஒரு ட்ரை ஃப்ரூட் நம்மகிட்ட இருக்குது. தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டோம். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிச் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ரொம்ப சில்லாக இருக்கக்கூடாது. இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஹேண்டியான ஒரு பிளானெட்டரி மிஷின் இருக்குது எங்கிட்ட. ஸோ இப்போ வந்து இந்த பட்டர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ பட்டர் போட்டு கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடுச்சு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா 225 grams ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டரும் சுகரும் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு, நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்கை பிரேக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 eggs நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பீடு. இப்போ வந்து எக்கு, பட்ரு, அப்புறம் வந்து சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 7 minutes ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். நான் ஒரு 1 cap ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க? நான் இப்போ 2 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் ப்ளம் கேக்கு. அதனால் வந்து நான் 1 cap ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ பை டிஃபால்ட் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக் பண்ணாலும் சரி, எக்கை நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப அந்த எக்கோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ வெனிலா எசன்ஸ் இஸ் மேண்டிட்டரி. எந்த கேக் நீங்கள் பண்ணாலும் சரி பிஞ்ச் ஆஃப் ட்ராப் ஆஃப் வெனிலா எசன்ஸ் இஸ் மேண்டிட்டரி. இந்த ஃபேஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சிங் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாம்ஸ் இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இருக்குது. இதை வந்து நல்லா ஸ்பூனில் வந்து நல்லா சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐம் ஆடிங் தி ஆரஞ்ச் பல்ப். I'm adding the strawberry pulp, and pineapple pulp. இதெல்லாம் வந்து நார்மலாக ஷாப்ஸில் கிடைக்கும் ரெடிமேடாக. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல இதோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், திப்பியாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ஃப்ளார் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 2 pinch ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இது தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 10 grams ஆஃப் கரம் மசாலா,
அடுத்து ஒரு 15 grams ஆஃப் ஜிஞ்சர் பவுடர். ஸோ இந்த மிக்சர் வந்து நான் தனியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஆல்மோஸ்ட் எக்கு பட்டர் அண்ட் சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுன்னா, எக்கு பட்டர் அண்ட் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கேர்லிங் ஃபேஸில் இருக்குது. பட் நார்மலாக வந்து கேர்டில் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ளம் கேக் வந்து பார்த்திங்கன்னா கேர்டில் ஆனால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ப்ராசஸ்ஸு அவுட்புட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷின் நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ ஆகிடுச்சு. இந்த ஃபேஸில் நான் வந்து ஜாம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல காட்டினேன். அந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெஷினை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மெஷினை வந்து டில்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸில் நீங்கள் இந்த ஃப்ளார் அண்டு ஜிஞ்சர் பவுடர், கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது பேட்டரி டைட் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீடு. ஃப்ளார் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோ ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளம் கேக்குன்னா ட்ரை ஃப்ரூட் மிக்சர் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து 700 grams ஆஸ் பர் ரெசிபி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இந்த மிக்சரோட. அந்த பியர் ரம்லாம் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணதுனால பயங்கர வாசனை இருக்குது. நான் இப்போ இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடும்போதே பயங்கர டெம்டிங்காக இருக்குது. எனக்கே நாக்கு ஊறுது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேஸ் இது. ஸோ அந்த ப்ளம் கேக் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இது வந்து பிளாக் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஜாக் ஒன்றும் இல்லைங்க, சுகரை வந்து நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிங்கனாலே நல்ல அந்த மாதிரி பிளாக் கலரில் ஆகிடும் சுகரு. இப்போ உங்களுக்கு பண்ண தெரியல பிளாக் ஜாக்கு வீட்டில் அப்படின்னா இது ரெடிமேடாக கிடைக்குது ஷாப்ஸில். நீங்கள் ரெடிமேட் பிளாக் ஜாக்ஸ் கூட வாங்கிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து அளவு கிடையாது. இது வந்து எந்த அளவுக்கு கலர் மாறுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இந்த மிக்சரு. டில் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த ரப்பர் ஸ்பேட்டரில் வச்சு நீங்கள் இந்த ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் வலிச்சிக்கங்க. இந்த டோ ரெடி, மிக்சர் ரெடி. இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதை வந்து மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைனலாக வந்து இதை நம்ம அவனுக்கு எடுத்துகிட்டு போய் பேக் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சிம்பிள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃபேஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா டார்க் ப்ரௌனிஷில் வந்துடுச்சு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/2 கிலோ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோல்டில் ஆட் பண்ணிட்டோம் அந்த மிக்சரை. முக்கியமாக இங்கே வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த கேப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் டேப் பண்ணுறோம். அதுமாரி நீங்கள் வந்து மோல்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மிக்சர் வந்து ஆல்மோஸ்ட் 50 to 60% நீங்கள் மிக்சர் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா பவுன்ஸ் ஆகும், நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ இட்ஸ் எல்லாமே ரெடி. இப்போ வந்து நான் கொஞ்சம் கேஷ்நட்ஸ் மட்டும் நான் இந்த கார்னிஷிங்க்கு வைக்கிறேன். இப்போ கேஷ்நட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சில பேருக்கு வந்து கேன் ஆட் சம் டூட்டி ஃப்ரூட்டி ஆர் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் பிஸ்தாச்சியோ, பாதாம். ஸோ உங்களோட ஃபேவரட் என்னவோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேஷ்நட் தான் இருக்குது, அதனால் கேஷ்நட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் தெரியணும் அந்த விஷயம். உங்கள் வீட்டில் என்ன அவன் இருந்தாலும் சரி, இதை வந்து அவனை வந்து எப்போதுமே ஒரு 5 to 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஏன்னா அவன் வந்து வார்மாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து 180 degree டெம்பரேச்சரில் அவன் வரணும். அந்த டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அவனுக்கு. அது இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் வரும் குக்கிங்கில். ஸோ இப்போ 187 degree இருக்குது ஆல்மோஸ்ட். த அவன் இஸ் வெரி ஹாட். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ளம் கேக் மிக்ஸை வந்து நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் ட்ரேயை. ஸோ ஜஸ்ட்டு ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. இது வந்து ஒரு கமர்ஷியல் அவன்னு. இப்போ உங்கள் வீட்டில் காம்பி அவன் இருக்குது, இல்லை வந்து நார்மல் மைக்ரோவேவில் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் அவனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க, டக்குன்னு டெம்பரேச்சர் டவுன் ஆகும். ஸோ டக்குன்னு ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்டை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிச்சான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. நம்ம நீலி ஒரு 35 to 40 minutes இப்போ டைம் முடிஞ்சது. நம்ம இப்போ எடுத்துடலாம் கேக்கை. வெரி ஹாட். எஸ், பயங்கர சூடாக இருக்குங்க. உண்மையிலே இந்த ப்ளம் கேக் பற்றி சொல்லணுன்னா நானே சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். பயங்கரமான ஒரு ஃப்ளேவருங்க, பயங்கரமான ஒரு மனம் சொல்லலாம் தமிழில். கும்முன்னு அடிக்குது வாசனை. அந்த அவனில் வந்து எடுக்கும்போதே வந்து அவ்வளோ மனம். அது மாதிரி குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் என்டையர் கிச்சன் ஃபுல்லாக வந்து நல்ல வாசனை. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம என்ன தரமான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணுறோம், ஹவ் வி ஆர் ப்ரொப்போர்ஷனேட்டாக ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறோம், இது மட்டும்தான் சீக்ரெட்டு, வேறு எதுவும் பெரிய சீக்ரெட்லாம் இல்லை. ரைட், இப்போ இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளம் கேக் கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் கிச்சன் நைஃப் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு ப்ளம் கேக் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 kg. இதை வந்து நீங்கள் இந்த நியூ இயர்க்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அழகாக வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி ஒரு டேக் போட்டு உங்களோட கான்டென்ட் எதை வந்தால் நீங்கள் எழுதி அழகாக வந்து அது வந்து உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கு கிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இதை கிஃப்ட் ரேப்பாகவும் பண்ணலாம், ஆஸ் வெல் ஒரு பிளேட்டிங் பண்ணி ஃபுட்டுக்கும் வந்து டெசர்ட்டாக வந்து சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கிறது. இதை உங்கள் வீட்டில் இந்த நியூ இயருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் விகே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.